சென்னையில் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3,000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆலந்தூர் நசரத்புரம் நியாய விலைக் கடையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. பொதுமக்கள் இன்று முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம். பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க தமிழக அரசு சார்பில் 248,66,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற ரேஷன் கடைகளுக்கு வரும் கூட்ட நெரிசலை தவிர்க்க வீடு வீடாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் டோக்கன் வழங்கப்பட்டு வந்தது. டோக்கன் வழங்கும் பணி நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடைபெறவுள்ள நிலையில் வரும் 9, 10, 11ஆம் தேதிகளில் ரேஷன் கடைகள் முழுமையாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கப்படுகின்றன.